நமச்சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம அன்றைக்கி 12th அக்கௌண்டன்சி செகண்ட் சாப்டரில் நேற்று பெறுதல் செலுத்தல் கணக்கோட இது எது வரும் எது வராது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ வருவாய் மற்றும் செலவின கணக்கோட படிவம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெறுதல் செலுத்தல் கணக்கில் நம்ம ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும் எடுப்போம். ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் தேய்மானம் அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஆனால் வருவாய் செலவின கணக்கில் என்ன செய்யணும், எடுக்கணும். ஆனால் இதில் எது எடுக்கக்கூடாது அப்படின்னா, குறிப்பிட்ட நிதிக்கான வரவுகள் மற்றும் செலவுகள் அதை என்ன செய்யக்கூடாது, இங்கே காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அங்கே தொடக்க கையிருப்பு ரொக்கம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் கணக்கில். அந்த மாதிரி வந்திருக்கதை நம்ம வருவாய் செலவின கணக்கில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்போது பெறுதல் செலுத்த கணக்கில் எதெல்லாம் எடுத்தோம், இங்கே அதில் எடுத்தது எதெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது, எதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதற்கான படிவம் தான் இது, வருவாய் மற்றும் செலவின கணக்கின் படிவம். செலவுகள்: சம்பளம், அறக்கொடை, வாடகை, நன்கொடை செலுத்தியது, எழுதுபொருள், நிலை சொத்து விற்பனை மீதான நட்டம், தேய்மானம் வந்துருச்சா. இது ரெண்டுமே ரொக்கம் சாரா நடவடிக்கைகள். அங்கே காட்ட மாட்டோம், இங்கே காட்டணும். ஓகேங்களா. இங்கே சந்தா, நன்கொடை பெற்றது, சேர்க்கை கட்டணம் பெற்றது, மானியம் பெற்றது, வாடகை பெற்றது, வட்டி பெற்றது, நிலை சொத்து விற்பனை மீதான லாபம். ஓகேங்களா. வருமானத்தை காட்டிலும் உங்களுக்கு செலவு அதிகமாக இருந்ததுன்னா அது பற்றாக்குறை மென்ஷன் பண்ணி காட்டணும். செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானங்கள் இருந்தால் அதை உபரின்னு மென்ஷன் பண்ணி காட்டணும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 6 பாருங்கள். தொடக்க இருப்பு, கை ரொக்கம், பெறுதல் செலுத்த கொடுத்து வருவாய் செலவின கணக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த என்ன சொல்லியிருக்கேன், இந்த கை ரொக்கம், இந்த இறுதி ரொக்கம் இதெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ அது தவிர பாருங்கள், விளையாட்டு பொருட்கள் வாங்கியது நமக்கு ஒரு செலவு, அதை இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் எழுது பொருளுக்கு செலுத்தியது 7000, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. சம்பளம் செலுத்தல்களில் இருக்குது 20000 மென்ஷன் பண்ணியாச்சு. இங்கே வாடகை பெற்றது 10000, சந்தா பெற்றது 54000. ஓகேங்களா. இப்போ நமக்கு எங்கே அதிகமாக இருக்குன்னா வருமானம் தான் அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே உபரின்னு மென்ஷன் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இங்கே எவ்வளோ வருது, 64000. 64000 இருந்து 37000 நம்ம என்ன பண்ணணும், கழித்து காமிக்கணும். கழித்து காமிச்சோன்னா 27000 தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர், உபரி. ஓகேவா. சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வருவாய் செலவின கணக்கில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் பெறுதல் செலுத்தல் கணக்கை ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.